ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசமான கார சட்னி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலே வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 30 to 40 பல்லு பூண்டை தோல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 15 to 20 சின்ன வெங்காயத்தை தோல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக பார்த்து இந்த மாதிரி ஸ்லைஸாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. காரத்துக்கு வடமிளகாய் 5 to 10 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து வச்சுக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து. வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். ஃப்ரை பேன் லேசாக ஹீட் ஆகிட்டக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கருகாத மாதிரி 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் தொடர்ந்து வறுத்து எடுத்தால் இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கும். இதுவே போதுமான அளவு. உளுந்து இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இதை பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெய் நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வடமிளகாயை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 6 மிளகாய் எடுத்துருக்கேன். இது காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா 4 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த வடமிளகாயை அதே பிளேட்லேயே மாற்றிட்டு இது கூட தோல் உரித்து எடுத்த பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து விட போகிறோம். சின்ன வெங்காயம் மட்டும் சீக்கிரமாகவே கலர் மாறிடும். பூண்டு கலர் மாற ரொம்ப லேட் ஆகும். சின்ன வெங்காயம் கலர் மாறிட்ட உடனே அரிஞ்சு வச்சுருந்த 3 மீடியம் சைஸ் தக்காளியாக சேர்த்துடலாம். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். தக்காளி நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிட்டக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துட்டு அதையும் 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா தொடர்ந்து வதக்கி விட்டுடலாம். எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இது எல்லாத்தையும் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பிளேட்டில் எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இது நல்லா ஆற விடலாம். ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு தக்காளி வதக்க மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வேணும்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சட்னிக்கு தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஃப்ரை பேனில் ஆல்ரெடி நல்லெண்ணெய் இருந்தது. கூட வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சட்னி கூட சேர்த்துடலாம். ரொம்பவே சுவையான ஒரு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை பூண்டு தக்காளி சட்னின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.